ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விறகடுப்பில் வச்சு சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறோம் மக்களே. ஏற்கனவே சிக்கன் சுக்கா வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது வந்து அதை விட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடியது தான். இப்போ எண்ணெய் ஒன்றும் விடாமல் வெறும் சட்டியை வச்சு அதில் நம்ம சிக்கனை போட்டுடலாம். கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இது தண்ணி ஒன்றும் விடாண்டாம். இதில் இருக்க தண்ணியிலே சிக்கன் நல்லா வெந்துடும். ஒரு கோழி மக்களே, இது வந்து 2 கிலோ தோல் உரிக்காமல் 2 கிலோ 1.5 கிலோ சிக்கன் இருக்கும். இது தோலெல்லாம் உரித்ததுக்கப்புறம் பொடி பீஸாக வெட்டலை, எல்லாமே கொஞ்சம் பெரிய பீஸும் இருக்குது, சின்ன பீஸுமாக தான் போட்டிருக்கோம். நம்ம இந்த சிக்கனில் உள்ள தண்ணி ஊறி அதுலேயே நம்ம அந்த சிக்கன் வெந்தால் போதும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது கொஞ்சம் வேகட்டு. பாருங்கள் மக்களே, சிக்கனில் இந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதுக்கு தேவையான எண்ணெய் விடணும். நான் இப்போ இது கடலை எண்ணெய் விடேன். இது வந்து ஒரு 100 மில்லி எண்ணெய் விடோம்னா 50 கடலை எண்ணெய் 50 நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கடலை எண்ணெய் மட்டும் விடேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் அப்படி 2 முறிச்சி போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி வந்து இங்கே அரைக்காமல் இடித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். பாருங்கள் மக்களே, கொதிக்குது. இந்த இஞ்சியும் பூண்டை வந்து இந்த சிக்கனுக்கு வந்து சேர்த்து போடக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு 10-15 கிராம் அந்த இது இஞ்சியை இடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்போ போட்டாச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான வத்தல் பொடி போட்டுடலாம். நான் வந்து கோபுர மாதிரி 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன். அடுத்தது வந்து ஜீரகப்பொடி. ஜீரகப்பொடி வந்து கொஞ்சம் நிறையாவே போடணும். பாருங்கள், 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுருவோம் தாராளமாக. இஞ்சியும் வெள்ளைப்பூடையும் தனித்தனியாக இடித்து வச்சுட்டு, வெள்ளைப்பூடு வந்து இந்த சிக்கனுக்கு வந்து லாஸ்ட்டு தான் மக்களே போடணும். நல்லா பாருங்கள், இதில் நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இஞ்சியோட பச்சை ஸ்மெல் வந்து நல்லா போனோம். இது நல்லா கொதித்து நல்லா வெந்து சிக்கனில் அந்த மசாலா பிடிச்சி அந்த பச்சை ஸ்மெல் நல்லா போனோம். இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும்போதே நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு போடலாம். இதில் வந்து நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். கடைசியில் டேஸ்ட்டு பார்த்துட்டு காணாட்டா கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ நம்ம இனி இது தண்ணி வற்றது வரைக்கும் நல்லா மூடி வச்சு வேக வச்சுருவோம். பாருங்கள் மக்களே, இப்போ வந்து இந்த ஒரு கோழிக்கும் நான் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் போடலாம். பாருங்கள் மக்களே, இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஈஸி பார்த்துடுங்க. பொருட்களும் ரொம்ப கிடையாது, வாசனையாக இருக்குது. இனி உப்பு பார்த்துட வேண்டியதான் நமக்கு. இப்போ இந்த தண்ணி அவ்வளோ இனி வற்றணும். லாஸ்ட்டாக இறக்கும்போது வெள்ளைப்பூடு போட்டு இறக்க வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றிட்டு பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, இதை போட்டுறணும். ஏன்னா அந்த பூண்டில் உள்ள பச்சை வாசனையும் நல்லா போகணுங்களா. இதையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி பூண்டோட ஃப்ளேவரே தனி தான். வெரி சிம்பிள் சிக்கன். நம்ம வைக்கிறது தான் மக்களே சிக்கன் கூட்டெல்லாம். நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வச்சிட வேண்டியதுதான். முந்திரி பருப்பு வாங்க முடியாட்டா தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம சின்ன துண்டாக இது முந்திரி பருப்பு மாதிரி போடலாம். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தான் அப்படி போடுவோன்னு நீங்கள் உடனே நினச்சிடாதுங்க. ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி போடாதான்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றிட்டு நம்ம இனி அடி பிடிக்காமல் இதை வறுத்து எடுத்துடணும். பாருங்கள் மக்களே, சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சொட்டு தண்ணி இல்லை பாருங்கள், எல்லாம் அப்படி தண்ணியெல்லாம் அப்படியே வற்றி நல்லா வறண்டுச்சு சுக்கா. நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி தான். முந்திரி பருப்பு வாங்க முடியாட்டா தேங்காய் போட்டு விடுங்க மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.